நான் சிகப்பு உடை அணிந்து கொண்டிருக்கிறேன். நடுவில் அமர்ந்திருக்கின்ற அருட்தந்தை ஜேம்ஸ் வெள்ளை உடை அணிந்திருக்கிறார். இதுதான் முரண்பாடு. ஏன் இந்த முரண்பாடு? இது அருமையான கருத்து இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. சாவும் நித்திய வாழ்வும். கடைசி பேரடாக்ஸ் அதுதான். நம்ம சாவுன்னு சொல்கிறோம், கதை முடிஞ்சுது அன்றோம். இல்லைங்க, கதை துவங்குது. உண்மையான கதை இப்போதான் தொடங்குது. இது வரைக்கும் நடந்தது கனவு, இதுதான் நனவு என்பதை உணர்த்துவதற்குத்தான் நாங்கள் ரெட்டு போட்டிருக்கோம், அங்கே ஒயிட் போட்டிருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா, சினிமா பாஷையில் எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார். இதுதாங்க வாழ்க்கையின் தத்துவம். கடவுளே எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார். நேசன் எப்படி இருந்தவர். ஸோ வாழ்விலை முரண்பாடுகள் இருக்கின்றன. அதை ஏற்றுக்கொண்டால் நம்ம எந்த ஒரு உணர்ச்சியையும் நாம் சாதிக்கலாம். ஆகவே இன்றைய தினம் அந்த குடும்பத்தில் இருக்கிற சகாயம் டீச்சர், அவங்க பிள்ளைகள், அந்த மனைவி அனிதா, அவங்க அம்மா, மற்ற இரு குடும்பங்களிலும் இந்த பிரிவால் துன்புறுகின்ற இவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். அந்த அனிதாக்கும் நேசனுக்கும் 2 ஆண் பிள்ளைகள், இதுதானே ஒரு பொண்ணு 2 ஆண். ஸோ ஆகவே அவர்கள் உண்மையாகவே பிரிவால் நலிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே முரண்பாடு கதெல்லாம் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆகவே அவர்கள் இந்த துன்புறுகின்ற காலத்தை இறைவனோடு சேர்ந்து துன்புற்று, அது மட்டுமல்ல நாமும் அவர்களுடைய துன்புறுகின்ற அந்த அனுபவத்தில் நாமும் அவர்களோடு கலந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு வாழ்வை, நல்லதொரு வாழ்வை நாம் அனைவரும் உருவாக்கி அவர்களுக்காக ஜெபம் செய்து அவர்களுக்கு இறைவன் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். ஆமென்.